பிசாசு நமக்கு விரோதமாய் கிரியை செய்வான். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. மனுஷன் என்ன, இன்னைக்கு நீங்க வேலை செய்கிற இடத்துல அநேகர், போன வார்த்தை முந்தின வாரம் கூட ஒரு சகோதரர் ஜோமன்னு சொன்னாரு, நான் ஜோமன்னு, அநேகர் வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாம நமக்கு எதிராளி அனுப்பான். ஊழியம் செய்கிற இடத்துல தேவையில்லாம நமக்கு எதிராளி அனுப்பான். நம்ம வீட்டு பக்கத்துல நம்ம குடியிருக்கிற இடத்துல தேவையில்லாம எதிராளியா இருப்பான். அவனுக்கு நமக்கு எந்த பிரச்சனை இருக்க காரணம் என்ன? அந்த பிசாசானவன் நமக்கு எதிராய் மனிதர்களை எழுப்புகிற ஒரு சக்தி உடையவனா இருக்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, மனுஷனை தேவன் உருவாக்கும் போது நல்லவராக தான் உருவாக்கினாராம். ஆண்டவர் வேதத்தில் பிரசங்கி 7வது அதிகாரம் எனக்கு நல்ல பிடித்த ஒரு வசனம். பிரசங்கி 7:29 படிங்க. ஆண்டவர் மனுஷனை எப்படி உருவாக்கினாரு, அதுக்கப்புறம் மனுஷன் எப்படி இந்த தந்திரமான கிரியைகளுக்கு போனான் பாருங்களேன். பிரசங்கி 7வது அதிகாரம் 29. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. இதோ தேவன் மனுஷனை செவ்வையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடி தெரிந்து கொண்டார்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய உருவாக்குதல் என்பது நல்லது. குழந்தை பிறகுது, அந்த பிள்ளை யாராவது நம்ம நினைச்சோமா, அந்த பிள்ளை நல்லவர், குழந்தையில அதுக்கு எந்த கள்ளத்தனமும் தெரியாது, எந்த ஒரு காரியமும் தெரியாது. ஆனா போக போக அந்த பிள்ளைக்குள்ள நிறைய கள்ளத்தனம், பொய் சொல்லுகிறது, ஏமாற்றுறது தானா அந்த பிள்ளைக்குள்ள வந்துடுது. அப்ப நினைச்சுக்கிடுங்க, தேவன் மனிதனை செவ்வையானவனாக தான் கர்த்தர் உருவாக்குறாரு. ஆனா அவனுக்குள்ள அநேக உபாயங்களை கொண்டு வருகிறது பொல்லாத பிசாசானவன். எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு விழுங்க பார்க்கிறோம். அப்போ மனிதர்களின் மூலமாய் நிறைய நேரம் பிசாசு நமக்கு விரோதமாய் எழும்பி நம்மை விழுங்க பார்க்கிறோம். இதற்கு உதாரணமாய் நான் ஒருவரை உங்களுக்கு முன்பு காண்பிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை படிக்கும் போது அங்க என்ன சொல்லி இருக்கு பாருங்க. தானியேல் 6வது அதிகாரம் 7வது வசனம். போதும், வசனம் சொல்லுது பாருங்க. இங்க இந்த தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்தும் விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்க கபில போடப்படணும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எல்லாமே சந்தோஷமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆமென். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. தானியேல் யாரு? அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன். அவன் அடிமையாய் கொண்டு வரப்பட்டு தானியேல் அவருடைய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அங்க திடீர்னு பாத்தீங்கன்னா தானியேல் அடிமையா கொண்டு வரப்பட்டவன் அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தி வச்சிட்டார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அடிமையா கொண்டு வரப்பட்டவன் அதிபதியாய் உயர்த்தப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? வசனம் நமக்கு தெரியும். நம்ம காரியத்தை மட்டும் அப்படி ஆண்டவர் நடத்துகிறபடி நான் சொல்லுகிறேன். அடிமைகளாய் கொண்டு வரப்பட்ட அநேகர் இருந்தாங்க. இவர்கள் ஞானம் உள்ளவர்கள், கொண்டு வரப்பட்டவர்கள். ஆண்டவர் தானியேலை உயர்த்தி வைத்த காரணம் நமக்கு தெரியும். அவர் சொல்லுகிறாரு, ராஜ போஜனத்தை நான் சாப்பிடவும் மாட்டேன், இந்த ராஜ போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவும் மாட்டேன். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. கர்த்தர் யாரை உயர்த்துவார் என்றால், கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார் என்றால், கர்த்தர் யாருக்கு மேன்மை கொடுப்பார் என்றால், தனக்கு முன்ன எல்லா பாவமும் இருக்கும், தனக்கு முன்ன எல்லா அக்கிரமும் இருக்கும், அது நடுவிலும் ஒருவன் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு வாழ்கிறான் பாருங்க, அவனை தான் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து உயர்த்துவார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரும், எனக்கு முன்ன எல்லா பாவமும் இருக்கு இந்த உலகத்தில். இன்னைக்கு பாருங்க, எல்லா கண்ணை திறந்த பாவம் தான். ஒரு நிமிடத்தில் பாவத்தில் விழ வேண்டிய சூழ்நிலைகள் எவ்வளவோ இருக்கு. கரத்துல தான் இருக்கு. இதுதான் பெரிய சாப்தான நிறைய காரியம் இதுக்குள்ள இருக்கு. ஆனா யார் உயர்த்தப்படுவார்கள் என்றால், தன் கண்களுக்கு முன்பு. இப்ப தானியேலுக்கு முன்பு ஆண்ட ராஜா சொல்லுகாரு, எனக்கு போஜனத்தை நீ சாப்பிடு, ராஜ போஜனம், நீ சந்தோஷமா என்ன வேணுமோ சாப்பிடு. காரணம் அவங்களுக்கு தெரியும், இந்த யூதர்கள், இந்த தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய நாமத்திற்குரியவர்கள், இஸ்ரவேல் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னன்னா, ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம், அந்நியர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்நிய கிரியைகளுக்கு முன்பு படைக்கப்பட்டவைகளை
நீ புசிக்க கூடாது. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. தேவன் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்ம புரிஞ்சுக்கணும், உலகத்தில் அவங்க அனுபவிக்கிறாங்க, இவங்க அனுபவிக்கிறாங்க, அவங்க இதெல்லாம் பிரயோஜனப்படுத்துகிறாங்க. நமக்கு பரிசுத்தம் என்று கர்த்தர் ஒன்று வைத்திருக்கிறார், அசுத்தம் என்று ஒன்று வைத்திருக்கிறார். பரிசுத்தமானதை மட்டும் பரிசுத்தத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் கையில எடுத்தால் அவனை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார செய்ய கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ தானியேல் சொல்லுகிறாரு, எனக்கு இந்த ராஜபோஜனம் வேண்டாம். இன்னைக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், படிக்க போகிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க வேலைக்கு போற எல்லா பாவமும் நமக்கு கண்ணுகமன்னு இருக்கும், எல்லா அக்கிரமும் நமக்கு கண்ணுகமன்னு இருக்கும். ஆனா நான் சொல்லுகிறேன், யார் அதன் நிமித்தம் நம்மை தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொள்ளப்படுகிறியோ உன்னை கர்த்தர் அந்த இடத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்க வல்லமை உள்ளார். எத்தனை பேர் நம்புகிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. ஒரு சகோதரர் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறாரு, அவர் சொல்லும்போது ஒரு சாட்சி, உயர்ந்த பதவியில் சென்னை வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவர் சென்னையில் குடியிருக்கிறாரு. அவர் ஒரு ஊழியர் கூட்டத்தில் எத்தனையோ ஊழியர்களுக்கு எத்தனையோ லட்சம் செலவு பண்ணாரு. அவர் ஒரு சாட்சி சொன்னது இப்ப ஞாபகம் வருகிறபடினால சொல்லுகிறேன். ஊழியர் கூட்டத்தில் சொல்லுகிறாரு, நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெளிதேசத்துக்கு வேலைக்கு போனேன், அந்த இடத்துல எல்லா பாவமும் உண்டு, ஏராளமான சம்பளம் கிடைக்கும், எல்லா பாவமும் உண்டு, என்ன பாவம் வேணும்னாலும் அனுபவிச்சுக்கலாம், எந்த பாவம் வேணும்னாலும் செய்துக்கிடலாம். ஆனா அந்த இடத்துல நான் தெய்வத்தை அறிந்தவனாய் அங்க போனேன், நான் எனக்கு கடமையை மட்டும் செய்வேன். அந்த பாவம் நிறைந்த இடத்துல என் கூட ரூம்ல இருக்கிறவங்க, என் கூட வேலை செய்கிறவங்க எனக்கு முன்னாலே குடித்து வெறித்து மனம் போல செய்வாங்க. ஆனா நான் என்னை ஆண்டவருக்கு கிருபையினால அநேக நேரம் விழுந்து போக வேண்டிய நிலைமை வந்தப்பெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்லி என்ன நான் காப்பாத்தி கொண்டேன். இதை பார்த்த அந்த கம்பெனியை நடத்தக்கூடிய மனுஷன் எல்லாரையும் கவனிச்சு பார்த்தாராம். பார்க்கும்போது எத்தனை சிற்றின்பங்கள் இருந்தாலும், சுயமாய் வாழ வேண்டிய காரியங்கள் இருந்தாலும், இதன் நடுவில் தன்னை தீட்டுப்படுத்தாம, தன்னை இந்த இதுக்கு அடிமைப்படுத்தாம இருக்க இவன் தான் இந்த கம்பெனி இதை நடத்துவதற்கு தகுதி உள்ளவன்னு சொல்லி அதே இடத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதற்கு கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆண்டவரை பாருங்களேன். நான் ஏன் சொல்லுகிறேன், எல்லாரும் போல அவன் அனுபவிச்சிருந்தா இவனை அந்த கணக்கில், ஆனா அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு பாவத்தை அனுபவிப்பதற்கு சூழ்நிலை கொடுத்து அவன் அனுபவிக்கலன்னா இவன் காரியத்தில் சரியா இருக்கிறான். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ ஜனமே, வேலை பார்க்க போகிற இடத்துல தானா பாவத்தில் விழுவதற்குரிய வழிகள் உருவாகும், படிக்கிற இடத்துல தானா பாவத்தில் விழ வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தானியேலுக்கு வாழ்க்கையில ராஜாவே சொல்லுகிறாரு, எனக்கு போஜனம் நீ சாப்பிடு, உனக்கு என்ன வேணுமோ நீ சாப்பிடு, நான் பிரயோஜனப்படுத்து நீ பிரயோஜனப்படுத்து. ஆனா அந்த இடத்துல அவன் தீட்டுப்படுத்தாததனால் அந்த தானியேலை கர்த்தர் தேசத்தில் உயர்ந்த இடத்துல வைத்தார். தேவ ஜனமே, ஆண்டவர் இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை எனக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறேன். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நான் உங்களை எனக்கென்று பிரித்தெடு. அப்ப தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், வசனம் சொல்லுது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், ஆண்டவருக்கு பிள்ளைகள். அடுத்தது வேதம் சொல்லுது பாருங்க, இந்த பிரித்தெடுக்கப்பட்டு அந்த உயர்த்தப்பட்ட தானியேலை குறித்து அந்த 6வது அதிகாரத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா, அங்கே அநேக பிரதானிகள் எல்லாரும் சேர்ந்து, பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தும்படியாய் அந்த 6வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனால் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம உண்மையா இருக்கும்போது, சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம இடத்துல அடிக்கடி அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய ஒரு டயலாக் உண்டு, கேட்டிருக்கீங்களா? எனக்கு மடியில கணம் இல்லை, அதனால வழியில பயம் இல்லை. ஆனா அவன் தான் லட்சக்கணக்கில் கிளவாண்டு எல்லாம் கொள்ளையடிச்சு ஊழல் செய்து வச்சிருப்பான். அவன் கேட்ட சொல்லுவான், பேட்டியில போலீஸ் தேடி வரும், அங்கிருந்து அந்த ரைடு இந்த ரைடு அவனுக்கு வீட்டுக்குள்ள வரும், வெளியில வந்து அவர் நிருபருக்கு பேட்டி கொடுப்பார், எனக்கு மடியில கணம் இல்லை, அதனால வழியில பயம் இல்லை, மாட்டின பிறகுதான் என்ன தெரியாமலே உள்ள வச்சு விட்டான்னு. எதுக்கு சொல்லுங்கன்னா, இன்னைக்கு இங்க ஆண்டவர் சொல்றாரு, தானியேலுக்கு வாழ்க்கையில அவர் தைரியமாய் கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர் தைரியமா கர்த்தருக்காக ஆண்டவர் உயர்த்த காரணம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுது, ராஜ்யத்தின் பிரதானிகளும் உயர்ந்த மனிதர்களும் தானியேலிட்ட ஏதாயிலும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கு பார்த்தபொழுது ஒரு குற்றமும் தானியேலிடத்தில் இல்லை. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை, எவ்வளவு பரிசுத்தமுள்ள மனுஷன், ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிடலாமா? ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி இவனை கீழே கொண்டு வந்துடலாமா? நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை கீழே தள்ளுவதற்கு, நீ குடியிருக்கிற இடத்துல உன்னை கீழே தள்ளுவதற்கு, உன்னை ஆண்டவர் வைத்த சபையில உன்னை பின்னாக தள்ளுவதற்கு, உன்னிலே குற்றம் காண்பதற்கு ஒரு கூட்டம் ஜனங்க உங்க கூட தான் இருப்பாங்க. ஒரு கூட்டம் ஜனங்க உங்க கூட தான் இருப்பாங்க. நான் ஊழியத்தின் பாதையில பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் நல்லா பயன்படுத்துவார். நம்ம போவோம், நல்லா பிரசங்கம் பண்ணும், எல்லாம் பண்ணுவோம். அதுல ஒரு ஆதியில உள்ள ஒரு ஊழியக்காரன் இருப்பான். அவன் உடனே என்ன சொல்லுவான் தெரியுமா? எல்லாம் கொள்ளலாம், அவன் இன்னும் பேண்ட் மாத்தலையே. என்ன பேண்ட் மாத்தல? இப்பவும் கருப்பு தானே போட்டுருக்கான்.
புரிஞ்சல உங்களுக்கு? குறிப்பா ஒருத்தன் ஆண்டவர் வச்சிருப்பாரு, எல்லாம் கொள்ளலாம், இனி மீசை எடுக்கலையே. இதுதான் இன்னைக்கு நிறைய இடங்களில். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னா, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குங்க. தானியேலை பார்க்கறான், இவனை எந்த விதத்தில் குற்றம் காணலாம், இவனை எந்த விதத்தில் குற்றம் காணலாம். அப்பதான் அவனுங்களுக்கு ஒரு எண்ணம் வருது பாருங்க. அந்த அதிகாரத்தில் அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறை காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்துவதற்கான முகாந்திரத்தை கண்டுகொள்ளுவோம். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப இந்த மனுஷர்கள் அவன்கிட்ட இருந்து வேற ஒரு குற்றத்தையும் காண முடியாதுன்னு சொல்லுகிறாங்க. பாருங்க, இந்த தானியேலை நம்ம குற்றப்படுத்துவோம். எப்படி குற்றப்படுத்துவோம்? இந்த மனுஷன் அவருக்கு தேவனுடைய காரியத்தை குற்றப்படுத்தும். அப்படி என்ன? அப்ப என்ன பண்ணலாம்? இவன் 3 நேரங்களும் ஜெபிக்கிறவன், இவன் நல்லா ஜெபிக்கிறவன், பரிசுத்தத்தை விட்டுருவோம், இவன் நல்லா ஜெபிக்கிறவன். அப்ப இவனுக்கு ஜெபத்தை தடுக்க செய்யணும்னா ராஜா கிட்ட போய் சொல்லுகிறாங்க, இத்தனை நாள் வரையிலும் உம்மை தவிர இந்த தேசத்துல எந்த ஒரு மனிதனும் எந்த அவன் நம்பி இருக்கிற தெய்வங்களை கடவுளை நோக்கி ஜபித்தானா அவன் சிங்க கபில போடணும். ராஜாவுக்கு பெருமை தான், நான் என்னை தெய்வம் போல உயர்த்தி வச்சுட்டாங்களே, என்னை தெய்வம் போல ஆக்கிட்டாங்களே. ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம், நான் ஒரு தெய்வத்துக்கு சமமாயிட்டேன். காரணம், எந்த வேண்டுதல் இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்கணும், எந்த வேண்டுதல் இருந்தாலும் என்கிட்ட தான் வரணும். மனுஷன் பாருங்க, தெய்வத்துக்கு சமமாய் தன்னை அவன் கொண்டு வருகிறத பாக்குறீங்க. வேதத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா கடைசி நாட்களிலே தன்னை தெய்வம் என்று சொல்லுகிற அநேக மனிதர்கள் இருப்பார்கள். இந்த நாட்கள் அதெல்லாம் பூமியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் அங்க இருக்கிறார், கர்த்தர் இங்க இருக்கிறார், கர்த்தர் அங்க அற்புதம் செய்கிறார், இங்க செய்கிறார். இதெல்லாம் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா இங்க ராஜாவிட்ட வந்து சொல்லுங்க, ராஜாவே, தானியேலுக்கு முன்பாக நடக்கிற காரியத்தை பாருங்க, உம்மை தவிர எந்த தெய்வத்திடத்திலும் வேண்டுதல் செய்வதற்கு விடக்கூடாது. அதை தாண்டி நீர் இவ்வளவு பெரியவர், நீர் இவ்வளவு சர்வ வல்ல, உமக்கு கையில எல்லா அதிகாரம் இருக்கு, உம்மை தவிர இந்த மனுஷர்கள் யாராகிலும் வேற கடவுளுடைய தெய்வத்திட்ட வேண்டுதல் செய்தால் அவர்களுக்கு சிங்க கவி. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்ப நன்றா இதற்குள்ளிருந்த ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் நம் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இதுதான் சங்கீதக்காரன் சொன்னான், ஆண்டவரே, மனிதர்கள் என்னை விழுங்க பார்த்த பொழுது. எனக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல இதே நிலைமையில, என்னை இந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா வாழவே விடல, என்னை நிம்மதியா சபைக்கு வர விடல, என்னை நிம்மதியா ஜெபிக்க விடல, என்னை நிம்மதியா ஒரு வேலையை செய்ய விடல, என்னை நிம்மதியா படிக்க விடல. எனக்கு விரோதமாக நிறைய எதிராளிகள், எனக்கு விரோதமாக நிறைய பேர் எதிராக நிற்கிறாங்க. எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? பரலோகத்திலிருந்து தேவன் உனக்கு ஒத்தாசை அனுப்பி உன்னை விழுங்க பார்க்கிற சத்துருவின் கரத்திற்கு உன்னை கர்த்தர் விடுதலையாக. கரங்களை தட்டி நம்புகிறீங்களா? எத்தனை பேர் வேலை பார்க்கிற இடங்களில் எனக்கு இருக்க முடியல, ஒரு இடத்தை வாங்கின, வீட்டை கட்டின, என்னை இருக்க விடல, என்னை விழுங்க பார்க்கிறதுக்கு சத்துரு எழும்பி நிற்கிறான். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, நான் படிக்கிற இடத்துல என்னை படிக்கணும், நான் வந்து என்னை படிக்க விடல, அநேகர் சத்துருக்கா எழும்பி நிற்கிறாங்க. அதுதான் சங்கீதக்காரன் சொன்னார், ஆண்டவரே, அழகா சொன்ன, என்னை நிந்திக்கிற மனுஷர்கள், ஆண்டவரே, என்னை விழுங்க பார்க்கிற மனுஷர்கள். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, நான் இருக்கிற இடத்துல, நான் செய்கிற தொழில்ல, நான் படிக்கிற இடத்துல, ஒருவேளை நான் இருக்கிற குடும்பத்துக்குள்ள கூட என்னை விழுங்க